கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கிரிக் பஸ்ல நேத்து ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, பிசிசிஐயும் ஐபிஎல் கமிட்டியும் சேர்ந்து 3 ரீடென்ஷன் 3 ஆர்டிஎம் இல்ல 4 ரீடென்ஷன் 2 ஆர்டிஎம் ஓவராலா எப்படியாவது பார்த்தாலும் ஒரு 6 ரீடென்ஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருந்துச்சு. அந்த நியூஸ் வந்ததுலேருந்து அது வந்து காட்டு தீயா பரவ ஆரம்பிச்சிச்சு. இன்னமும் இது அஃபிஷியலா வரல. கிரிக் பஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க. கிரிக் பஸ் ஒரு விஷயத்தை பிரேக் பண்றாங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் ட்ரூவா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகே, ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற சோர்ஸ் வந்து ஒரு பயங்கரமான சோர்ஸ். எஸ், அவங்களே சொல்றப்போ ஓகேப்பா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா கொஞ்சம் அதிகமா போயிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இப்போ 6 ரீடென்ஷன் டோட்டலா வச்சுப்போம் எல்லாத்தையும் சேர்த்து, அப்ப தலை எம்எஸ்டி ரீடைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிற யோசனை தான் இருந்துகிட்டே இருக்கு. சிஎஸ்கே தாண்டி எம்எஸ்டி ரீடைன் ஆவாரா மாட்டாராங்கிற கேள்வி இருக்கு பாத்தீங்களா. அது இன்னும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்எஸ்டி ரீடைன் ஆயிருவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. எஸ், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எம்எஸ்டி வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எஸ் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு ஐபிஎல் எல்லாம் பத்தி பேசுறதுக்கு, அண்ட் அது வந்து போர்டு எடுக்கிற முடிவு பொறுத்து தான், ஸோ நம்பர் ஆஃப் ரீடென்ஷன் பொறுத்து தான் நான் எடுப்பேன் டிசிஷன். எண்ட் ஆஃப் த டேல நான் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அது டீமுக்கு கரெக்டா இருக்கிற டிசிஷனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறாரு, இஃப் நம்பர் 5 இல்ல 6க்கு மேல ரீடைன் வந்துச்சுன்னா நான் ரீடைன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து நான் இன்சைட் ஸ்போர்ட்ஸ்ல படிச்சேன். அவர் எங்க சொன்னாரு எப்போ சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 6 ரீடென்ஷன்ல 3 ரீடென்ஷன் 3 ஆர்டிஎம் அப்படி வச்சாலும் அவரை ரீடைன் பண்ணிடலாம், இல்ல 4 ரீடென்ஷன் 2 ஆர்டிஎம் அப்படியே வச்சாலும் அவரை ரீடைன் பண்ணிடலாம். ஸோ எம்எஸ்டி வந்து கண்டிப்பா ரீடைன் பண்ணிடுவாங்க. ஐபிஎல் 2025 எம்எஸ்டி ஆட போறாரு, அவ்வளவுதான்ப்பா ஜாலி ஊ அப்படின்லாம் எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ், என்னைய கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 2 ஒப்பீனியன் இதுல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட்லி as a எம்எஸ்டி ஃபேனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மீண்டும் ஒரு தடவை தலையை வந்து சேப்பாக்கில் செமையா பார்க்கலாம். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்போட ரிட்டையர் ஆனார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் அவர் வந்து கண்டிப்பாக ஃபீல்டில் பார்க்குறதுக்கு நானும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கேன் அஸ் எம்எஸ்டி ஃபேனா. ஆனால் அஸ் கிரிக்கெட் ஃபேனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, போதும் எம்எஸ்டி வந்து நிறையா பண்ணிட்டாரு நமக்காக. ஓகே, அவர் வந்து ஒரு 5 கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அது மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த சிஎஸ்கேங்கிற ஒரு லெகசி கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு. அண்ட் ஒரு நல்ல லீடராக இருந்திருக்காரு, ஒரு நல்ல கேப்டனாக இருந்திருக்காரு, ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. சிஎஸ்கேவோட பிரான்சைஸை வந்து மணி வைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டி இருக்காரு. ஒரு ஸ்டார் பிளேயரா, ஒரு வெட்டீரன் கிரிக்கெட்டரா இருக்காரு. ஓகே, போதும் இதுக்கு மேல அவர் வந்து விளையாண்டு அவரோட பாடியை கஷ்டப்படுத்தி, அண்ட் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் எம்எஸ்டின்னு ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்காகவே பாக்குற மாதிரி வந்து இருக்கு. புதுசா பசங்க வந்துட்டாங்க. ஒரு ருத்ராஜ் ஹைக்வாட் அப்படிங்கிற ஒரு டேலண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ருத்ராஜ் ஹைக்வாட் இதுக்கப்புறம் சிஎஸ்கே எப்படி லீட் பண்ண போறாரு எம்எஸ் தோனி இல்லாம, அண்ட் தனியா டிசிஷன் எப்படி எடுக்க போறாரு, இதுக்கப்புறம் புது சிஎஸ்கே அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிலாம் பாக்குறதுக்கு எனக்கு வந்து இன்னமும் ஆர்வமா இருக்கு. எம்எஸ்டி ஃபேனா எனக்கு ஒரு 60% தோனி விளையாண்டா போதும் அப்படின்னு தோணுதோ, அது மாதிரி கிரிக்கெட் ஃபேனா எனக்கு 99% வந்து வேணாம், போதும் நிறைய பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தோணுது. எஸ், நானும் ஒரு எம்எஸ்டி ஃபேன் தான். பட் ஸ்டில் நம்ம எவ்வளவு நாள் தான் அவருன்னு அவரை டிபெண்ட் பண்ணியே இருப்போம். தனியா அந்த பசங்க போகட்டும், விளையாடட்டும், என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அப்ப நம்ம சிஎஸ்கே ஒர்த்தானு வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா எம்எஸ்டி மாதிரி ஒருத்தரோட ஷூஸை வந்து யாருனாலையும் ஃபில் பண்ண முடியாது. ஆனால் இப்போ ருத்ராஜ் ஹைக்வாட் அப்படிங்கிற ஒரு புது கேப்டன், ஒரு நல்ல கேப்டனை உருவாக்கலாம். இது அந்த பையனுக்கும் ஒரு நல்ல ஒரு லைஃபை கொடுக்கும். ஏன்னா ஆஸ் வெல் அஸ் அடுத்து இந்தியன் டீமோட அந்த கோச்சிங் சிஸ்டம்லாம் பார்க்குறப்ப எனக்கு ருத்ராஜுக்கு வாய்ப்பு கிடைக்குமானே எனக்கு தெரியல. ஸோ இப்போ இவர் நல்லா பண்ணி ஒரு கேப்டனாக நல்லா பண்ணி தோனி இல்லாமல் நல்லா பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த பையனை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வரும். ஏன்னா இப்பயே கில்லி ருத்ராஜ்னு பார்க்குறப்போ ருத்ராஜ் தான் நல்லா கேப்டன்சி பண்ணாரு ஐபிஎல்ல, அண்ட் ஏஷியன் கேம்ஸ்லாம் ஆடி ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்தாரு. ஆனால் அவரை வந்து எடுக்கவே இல்லை பாருங்க இந்தியன் டீம்ல. காரணம் அங்கே ஒரு எம்எஸ் தோனின்னு ஒரு ஃபேக்டர் இருந்துச்சுப்பான அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அதனாலயே நான் சொல்லுவேன் எம்எஸ்டி வந்து போதும். அண்ட் அவருக்கும் வயசாயிருச்சு, அவர் ஒரு கோச்சிங் சிஸ்டம்குள்ள வரணும், வந்து அந்த கோச்சா உட்காந்துருக்கணும், இல்லை ஒரு மென்டாரா உட்காந்துருக்கணும். ஆனால் அவர் அந்த எல்லோ ஜெர்சில ஃபுல்லாக டிராவல் பண்ணணும், அது எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்கு. பட் அஸ் அ பிளேயரா எனக்கு போதும் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு
அப்படின்னே சொல்லலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு விளையாண்டாலும் இன்னொரு சீசன் கண்டிப்பா விளையாடுவாரா அப்படின்னா அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா 3 சீசனும் விளையாண்டுட்டு தான் போவாரு. ஏன்னா மெகா ஆக்ஷன் வந்து ஸ்கிராப் பண்ண போறது கிடையாது. அடுத்த 3 வருஷத்துல இன்னொரு மெகா ஆக்ஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பா ரீடைன் பண்ணாங்கன்னா இந்த 3 வருஷம் அவர் விளையாண்டு கொடுத்துட்டு போயிடுவாரு. அப்படிதான் அக்ரிமெண்டே ஆகும். இடையில வேணா போய்க்கலாம், பட் எனக்கு இடையில அவர் விட்டுட்டு போவாரு அப்படின்லாம் வந்து தோணல. மேபி ஒரு 3 வருஷம்னா அதுல ஒரு கப் அடிச்சா கூட ஓகே தான், பார்க்கலாம். அண்ட் ஒரு கப்பு அடிச்சு வச்சு தான் அவரை அனுப்பி வைக்கணும்லாம் அவரே யோசிக்க மாட்டார். ஏன்னா பர்ஃபெக்டான ஒரு மூவ்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்டான ரிட்டையர்மெண்ட் டைம் வந்து அந்த 2024 ஃபைனலுக்கு அப்புறம் அமைஞ்சிச்சு. ஆனால் அவர் அதை பெருசாலாம் கண்டுக்கவே இல்லை. அவர் பார்க்காத கப்பா இன்டர்நேஷ்னல்லையே அவர் வந்து ஐசிசி ட்ராஃபிஸே அடித்த ஒரு ஆள். ஓகே, ஸோ அவர் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அண்டு நீங்கள் சொல்லுங்கள், ஒரு எம்எஸ்டி ஃபேனா எம்எஸ்டி விளையாடணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? அஸ் அ கிரிக்கெட் ஃபேனா எம்எஸ்டி ஆடணுமா ஆட வேணாமா, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் யோசிக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கருத்து எம்எஸ்டி விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அதுக்கான வீடியோஸும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. சோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனுதன் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.